பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏண்டா ஜெயில கை வைக்கிற? அதெல்லாம் எக்கச்சக்கமான வேலை. காணாம போச்சு, மறுபடியும் நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். ஓஹோ, அப்படியா? தம்பி, நீயே குதிரை ஓட்டு. நானே வா. ஆமா, தைரியம் புருஷ லட்சணம். நீயே ஓட்டு. என்ன பாக்குற? இல்ல, பையன் குதிரையோட போனா பையனையும் காணோம், குதிரையும் காணோம். கவலையே படாத, எங்க போனாலும் சுத்தி இங்கே வந்துருவாங்க. உன் பேச்ச கேட்டா குதிரையும் வராது, பையனும் வராது. பையனும் வரமாட்டானா? வரமாட்டான். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பையனோட தான் நம்ம வீட்டுக்கு போகணும். வர உன்னாலதான் தொல்லையே வருது. சும்மா இருந்த பையனை குதிரை மேல நீதான் ஏத்தி விட்ட. இங்கேயும் காணமாடா. ஏன் பதற? அந்த பக்கம் போய் தேடலாமா? வாடா. ஏற்கனவே மர்டர் கேஸ், இப்ப புள்ள கடத்துற கேஸ். பையன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தலைமறைவா தான் இருக்கணும். ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு பாட்டு பாடுற அசோக்கும் காயிலாங்கட ரெங்கனும் என்ன கண்டுபிடிக்க போறானுங்களா? இந்த பொடிப்பையில ஏன் தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? அவனுங்க என் காரியத்துல தலையிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். அவனை உயிரோட கொண்டு வந்தா 2 லட்சம், பிணமா கொண்டு வந்தா 3 லட்சம். ஓகே? 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையுடன் சிறுவன் கடத்தல். அசோக் ரங்கா என்ற வேலைக்காரர்களை போலீசார் வலைவீசி தேடுகிறார்கள். அந்த ரிப்பீட்டர் கொஞ்சம் லெஃப்ட்ல போடு. நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா. டைரக்டர் சார், கேமரா எங்க சார் வைக்கலாம்? நேர மார்வாடி கடையில கொண்டு போய் வையா. ஏன் இப்படி சரிச்சுக்கிறீங்க? இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? சார், நடிகை வந்தவங்க சார். அது எனக்கு தெரியாதா? நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள் இவ்வளவு தானா? கூப்பிடி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை. விளக்கண்ணையா இருக்கான். டைரக்டர் சார், கூப்பிட்டீங்களா? எத்தனை பேரையா வந்திருக்காங்க? 10 பேர் தானே சொன்னீங்க. அது நேற்றுக்கு. இன்னைக்கு மூடு 12 பேர் வேணும். படத்தை கொஞ்சம் ரிச்சினஸா செய்ய விடுங்க ஐயா. என்ன செய்வியோ, ஏது செய்வியோ, இன்னும் 2 பேரை கொண்டா. 2 நிமிஷம் போடுங்க, இதை கொண்டு வர்றேன். 3 பிடிச்சு டைரக்டா மாட்டிக்கிட்டேன். 2 ஆப்பிள் ஜூஸ். ஏன்பா, மஞ்சு கொட்ட வாலிபன் ட்ரம் டான்ஸுக்காக போட்ட செட் அது. அதை ஏறிட்டு என்ன பண்றீங்க? நாங்க ட்ரம் டான்ஸ் ஆடலாம்னு பாக்குறோம். சும்மா இருப்பா, நாங்க ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறோம். வேடிக்கை பார்த்தது போதும், நடிக்கலாம் வாங்க. இப்ப நடிக்கிறது அவ்வளவு வீசியா? ஆமா. அப்ப வாட நடிப்போம் வாங்க. ஏன்பா, சாமியார் வேஷத்துக்கு போடுறீங்களா? என்னப்பா அது வெளியே வந்தது சாமியார் வேஷம்? இப்ப அந்த வேஷம் தான் எங்களுக்கு தேவை. சரி சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களே. நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? என்ன நம்ப மாட்டீங்க ஒரு இருக்கு. இந்த இதுல 100 ரூபாய் இருக்கு. ஆளுக்கு 50 ரூபாய் எடுத்துக்கங்க. நீங்க யாருங்க? நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அதான் இந்த மாதிரி கார்டர்ல வச்சிருக்கீங்களா? நேரே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க. என்னது நர்சிங் ரூமுக்கா? ட்ரெஸ்ஸிங் ரூம்ப்பா. போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிடுங்க. சரி சரி, மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் 50 ரூபாய் பணமும் கொடுக்குறீங்களே. சீக்கிரம் வாயா, டைரக்டர் கட்ட போறாரு. அட, இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரியே இருக்க. நீ என்ன உங்க அப்பா மாதிரியா இருக்க? வேஷமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அரிப்பு கேஷா இருக்கு. அரிப்பு தாங்க முடியல. ஆமா, இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான். நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா? ஏய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இதே வேஷத்துல கம்பியை நீட்டிடுவோமா? ஜெய் வாதாள வைரவி, ஜெய் ஜெகதி. மூஞ்சில முடி விடுது. மணி, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சார், வேஷம் போட்டதுல 2 பேர் ஓடி போயிட்டாங்க. வேற 2 ஆளை போடியா. வேற 2 ஆளா போடலாம். சாமியார் டிரெஸ் ஓட ஓடி போயிட்டாங்க. வேற டிரெஸ் இல்லையே. ஓ மை காட், ஐ அம் மூட் அவுட். பேக் அப். ஹரி கோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம். 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 பாருக்கு
பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா வேஷம் போட்டா வெற்றி கிடைக்கும் நம்ம பார்த்தா பக்தி பிறக்கும் பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா மஞ்சள் பூசி மயில் கல்லு இருந்தா கடவுள் என்பாரு இந்த மக்களை பத்தி நானா சொன்னேன் பெரியார் சொன்னாரு காவி துணிய கட்டிய சாமி காரில் வருவாரு அத கண்டால் போதும் மந்திரி கூட காலில் விழுவாரு நல்லவர்க்கு காலம் இல்ல ஞான தங்கமே நாமம் போட்டா பொழச்சிக்கலாம் ஞான தங்கமே சாமியார மாறி புட்டா சங்கடங்கள் தீர்ந்ததடா ஹரிகோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரிகோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம் பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா வேஷம் போட்டா வெற்றி கிடைக்கும் நம்ம பார்த்தா பக்தி பிறக்கும் பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா குடிசையில் இருக்கும் புள்ளங்களுக்கு பசையால் உயிர் போகும் ஆனா கோவிலில் இருக்கும் சாமிக்கு நடக்கும் பாலால் அபிஷேகம் ஏழையின் திருப்பில் இறைவன் இருக்கான் அண்ணா சொன்னாரு அவர் சொன்னதை யாரும் கேட்கல அதனால் தூங்க போனாரு தேசம் போற போக்கு இது ஞான தங்கமே நீயும் நானும் சொல்லி என்ன ஞான தங்கமே நாலு பேரு போற வழி நாமும் போனா நியாயமடி ஹரிகோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரிகோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம் பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா வேஷம் போட்டா வெற்றி கிடைக்கும் நம்ம பார்த்தா பக்தி பிறக்கும் ஹரிகோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம் 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 ஜெய் ஜெகதீப் மங்களம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் மங்களம் சாமியாரு வந்த விஷயம் இந்த வீட்டில் ஆடி அடிக்க போறியா புத்திர பாக்கியம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறதே ஆமாம் அது கெட்ட வாசனை ஆயிற்று சுவாமிகளே அமருங்கள் ஜெய் ஜெகதீப் குந்தோ என்னும்பக சுவாமிகளே எனக்கு ஒரே ஒரு பையன் இந்த வீட்டுல வேலை பார்த்த 2 வேலைக்காரன் நாயிங்க நகைக்கு ஆசைப்பட்ட அந்த நாயிங்க என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க அந்த நாயிங்க நிறுத்துமா நாய் குலத்தையை இழிவுபடுத்தி விட்டாய் எத்தனை வாட்டி போய் சொல்லுவேன் நாய் நாயின்னு மகனே உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள் அவர்களை திட்டாதே அவங்கள பத்தி தப்பா நீ வால்போஸ் ஓட்டியிருக்கிற அதை ஆள் வச்சு கிளி இல்ல உடனே நீயே கிழிக்கிற கிழிச்சிடுறேன் அவர்களை பற்றி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய் அதை உடனே வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனா சாமி என் மகனுக்கு கிடைக்கணும் நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் கவலைப்படாத கதைப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான் அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது வணக்கம் யார் நீங்க ஒண்டர்ஃபுல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன் என்ன சார் இது மகான்லாம் வந்திருக்காங்க இப்ப போய் மகான்களா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க நாங்கள் தூணிலும் இருப்போம் துரும்பிலும் இருப்போம் துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம் மகனே மொட்டை மாடி எங்க இருக்கிறது மொட்டை மாடி எதற்கு யாகத்தை கொடுத்த வேண்டும் மொட்டை மாடியில் யாகமா ஆமாம் அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும் எது இது கைலாசம் சுவாமி 3வது மாடி மொட்டை மாடி தாங்கள் போகலாம் சரி வெளிவிடு போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்கிக்க சாரி தீர்த்தம் தீர்ந்து விட்டது நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன் வழிவிடுப்பா ஜெய் ஜெகதீப் மங்களம் உண்டாகட்டும் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது என்னது இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க சாமியார் அட்ரஸ் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க அப்படியா ஆமா மேல வாங்க காட்டுறேன்
தியானம் பண்ண வந்திருக்கான்னு சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க? தீர்த்து போச்சு இல்ல, கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க, அங்க நீ மனுஷன் தானா? உனக்கு கராத்தே தெரிகிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியில இருந்து எண்ணெய் முடிச்சு குடிச்சிய கைகார ஒடிஞ்சா நீ குடிச்சா உங்க ஒப்ப கொடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டர்னிங்ல குதிக்கணும். ரெடியாரு. இந்த ஓடுற லாரியில இருந்தா நீ குதிடா, நான் வரல. ஜெய் ஜெகதீப், ஹை ஜெகதீப். என்னது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்மள தான் முடிக்கிறாங்க. ஓடுற, ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய், ஒர்க் ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் துறந்தவன். முற்றம் திறந்தவரா? அப்படின்னா என்னென்ன? இது தெரியாதா? காற்றேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்து வர்றா. ஏய், ஒசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிருவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்கவும் இடம் இல்ல, இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார்ண்ண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குலக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும், அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. அதான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது புள்ளி சொல்லி வைங்க. வச்சிருங்களா? ரொம்ப நன்றியுள்ள உலகமடா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது. அதை வச்சேன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? ரத்தமா கக்கி சாவா. வேணா, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். சும்மாவா சோறு போட்டான்? உழைச்சும் சோறு போட்டான். நீ எப்படி? நானும் அப்படித்தான். உடனே வைங்க. நீ எப்படி? நானும் இந்த நாட்டுல பிறந்தவன் தான். சீக்கிரம் வைங்க, இல்லன்னா எங்க கையில கொடுங்க, நானே வச்சிடுறேன். அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம். சத்தமும் 4 சத்தம். அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டி இருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்கு அடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் 5 சிகரெட். அதாவது லோக்கல் சிகரெட் என் உடம்பு ஒத்து வராது. அதனால ஃபாரின் சிகரெட் குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். துறைக்கு ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம, எங்க போச்சு? அதான் இருக்கணும். சாமி, சாமி புதுசா இருக்காரு, இவரை கேட்டா தெரியும். சாமி, சாமியோ, சாமியோ. யாரு? நான் தான். சாமி, காலையில இருந்து என் கழுதை காணாம போச்சு. அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கழுத கேட்டா குட்டிச்சவரு போயா. குட்டிச்சவரா? குட்டிச்சவரு, குட்டிச்சவரு. நம்ம கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு. சாமி, கழுத. சாமி, கழுத. என்னையா கழுதங்கிற? நீங்க சொன்னபடி கழுத கிடைச்சிருது. எப்படியா கிடைச்சது? குட்டிச்சவர் பக்கத்துல தான். சாமி, எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில் உட்காந்துருக்கீங்க. ஒண்ணும் தெரியாதோ ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கான். ஏதோ பாவம், என்னால முடிஞ்சது. இந்தாங்க. பரவாயில்லையே, இது நல்ல தொழில் தான் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஏண்டா சாமியார் வாரம்னாரு, என்னடா இன்னும் வரல? இப்ப வந்துடாதுல. ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா. எதுக்குன்னு? அந்த கார் செட்டு, இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும். மாத்திருவோம். வாங்க சாமி. எங்க முதலாளிக்கு பிள்ளைசனை வச்சிட்டீங்களா? அங்க வச்சாச்சு, இனிமே இங்கதான் வைக்கணும். வைங்க. வச்சிடுறேன். இத புடிங்க. இதையும் புடிங்க.
இதையும் புடிங்க. எங்க வைக்கணும்? இங்கதான். அடிங்க. ஐயோ, ஐயோ, அண்ணே, அண்ணே, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ, 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 அண்ணே, ஐயோ, ஐயோ, கையில என்ன? ட்ரிபிள் பை சிகரெட்டு. அரை பீடி குடிக்கவே உன் வாய் லாய்க்கு இல்ல. போய் வா. எங்க வே? ஏவி விட்ட குட்டிக்காத்தான் மாதிரி இருந்துட்டு எனக்கே நீ பில்லி சுனி வைக்கிற. எங்க வே? ஏண்டா நீ இந்த நாய்க்கு தான் பிறந்த? நான் உனக்கு அவன் ஏண்டா வாடா. ஐயோ, ஐயோ. ஏய், எல்லாரும் ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. நான் இந்த ஒர்க்ஷாப் மூட போறேன். அண்ணே, இந்த ராத்திரி 1 மணிக்கு நாங்க எங்க போவோம்? சரி, ஒன்றைக்கு போ. அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்க அண்ணே. அப்படி வாங்க வலிக்கு. ஏய், இனிமே எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா? ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முழிக்கிற? சாமியார் வேஷத்துல இருக்கிறான், போலீஸ்ல மாட்டி விட்டுலான்னா? இன்னைக்கு தான் சாமியார் வேஷம், நாளைக்கு வேற வேஷம். சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? கவலையே படாதீங்க, நடக்கும் கொஞ்ச நாள்ல. இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வேணும்னா பாருங்க. ஏண்டா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி போட வேண்டியதானா? மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன கொடுக்கறாங்கன்னு பார்த்து போடுறான். எவனாவது வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையெல்லாம் பீஸ் பீஸா போடும். என்னது இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்டேன் தெரியுமா? ஜோசியன் ஆயிட்டியா? என்ன தைரியத்தில் நீ ஜோசி சொல்ற? அதுப்பா எல்லாருக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இந்த கோலத்துல அலையிறோம். ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசகு பெசக ஆகி போச்சு. இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல. என்ன ஆள விடு. குட் பை. யோ, இப்படி சொன்னா எப்படியா? லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவியை கூட்டிட்டு வாங்க. இனிமே இந்த வேலை வேறயா? ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது? என் வாழ்க்கையை உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு. ஜெய் ஜெகதீப். ரொம்ப லக்கி கேர்ள் அவ. தேவி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு மேட்டர் பேசணும். அசோக் உடம்பு சரியில்லைன்னு ஒரு கார் வந்து கூட்டு போச்சே. என்னது? அசோக் ரொம்ப சீரியஸ். போன் நம்பர் கூட கொடுத்திருக்காங்க. எங்கே அசோக்? எங்கே ராஜா? நீ சொல்ல மாட்ட, நான் சொல்றேன். ராஜா எப்படி செத்தான்னு எனக்கு தெரியும். அந்த நாயை நன்றியோட வளர்த்த எஜமானனே நான் தான். சரியா வளர்க்காத நாய் வெறி பிடிச்சு வீதியில அலைஞ்சா கண்டவங்களும் கல்லால் அடிச்சுதான் கொள்ளுவாங்க. சொல்ற உரிமை அதை வளர்த்த எஜமானனுக்கு தான் உண்டு, உங்களுக்கு இல்ல. என்ன செய்ய போற? பலியாட்டுக்கு போட்டிருக்கிற பசும் தழடி. இந்த தழையை தேடி அந்த அசோக்குங்கிற ஆடு வந்து பலியாகிற வரைக்கும் அடம் பிடிக்காம அமைதியா இருந்தேனா என் விருந்தாளியா இருக்கலாம், வெளிநாடு போகலாம். வாடா. தூக்குன. என்ன தம்பி, நீ யாரையோ எதிர்பார்க்கிறா போல் இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நீ எதிர்பார்க்கிற ஆளு நான் தான். நீங்களா? ஆமா அசோக், இவ்வளவு நாளா உன்னை போன்ல மிரட்டினது நான் தான். என்ன சார் இப்படி கொல்லாம கொள்றீங்க? இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்க, அந்த ரகசியத்தை மறைச்சு எங்களை காப்பாத்த கூடாது. அசோக், செத்து போன ராஜா என் மகன் தான். ராஜா உங்க பையனா? சார், நான் ராஜா வேணும்னே கொலை பண்ணல சார். எனக்கும் அவருக்கு நடந்த சண்டையில அவர் விழுந்து அடிபட்டு உயிர் போயிடுச்சு. அவசரப்படாத அசோக், அவனை நானே கொன்னிருக்கணும். அதான் நியாயம். என்ன சார் சொல்றீங்க? அவன் பேர்ல ஆயிரக்கணக்கான குற்றங்கள் இருக்கு. தேச விடுதலைக்காக பாடுபட்ட எனக்கு எப்படிப்பட்ட மகன் பிறந்திருக்கான் பாரு. அசோக், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தேவி, பாலு, ரங்கா இவங்க 3 பேரும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு பின்னால
பூபதி பங்களாவில் இருக்காங்க. முதல்ல அதை போய் பாரு. போ. பாத்துக்க தேவி, நம்ம அடிக்கடி பேப்பர்ல படிப்புமே, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழிலதிபர்னு, அது இவர்தான். பொய் சொல்லி பெண்களை ஏமாத்தி தொழில் பண்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? பெண்களை ஏமாத்துறதானே என் தொழில், அதுல என்னடி வெட்கம்? இந்த நாட்டு குடிமகன் வெளிநாட்டுல போய் செய்யற தொழிலை பாத்தியா? இவனுக்கெல்லாம் பாஸ்போர்ட். நாங்க நினைச்சா பாஸ்போர்ட் இல்லாமலே ஃபாரின் போவோம். வேடம் தாங்கள் நார கூட தான் பாஸ்போர்ட் இல்லாம ஃபாரின் போகுது. அதுக்கு பேர் தொழிலதிபரா? அது உன் தொழில் தான் செய்தா? டேய், அதிகம் பேசினா அடி வாங்குவேன். அடிப்ப, உதப்ப, சுடுவ, விஷ ஊசி போடுவ, பாம்பு வைப்ப. வேற என்ன தேசத்தை வாழ வைக்கவா போற? டேய், வாயை மூடுடா. இந்த நாட்டுல தான் பிறந்து வளர்ந்தோங்கிற ஈவரக்கும் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி எங்களை சித்திரவதை பண்றியே. இவனுக்கு ஏது நாட்டு பற்று? இவெல்லாம் ஓட்டு போடுறவன் இல்லம்மா, ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவங்கள வீட்டுல போய் பாக்குறவன். டேய் கைலாங்குட, இஞ்சில்லாத டப்பாக்கார மாதிரி ஏன்டா சத்தம் போடுற? அதிகமா பேசுன வாயை வெல்டு பண்ணிடுவேன். அது ஏன் வேலை? இன்னைக்கு ஃபாரின் போற போட்ல இவளை ஏத்தி அனுப்பிச்சாகணும். இந்த தடவை நானே போறேன். ஏய் ஆட்டுத்தாடி, அந்த பொண்ணு கையை விடுறா. அவன் வந்தா உங்க அத்தனை பேரையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவான். ஏய், நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் பாத்தியா? இன்னைக்கு நீங்க அத்தனை பேரும் பஞ்சாமிரதமாக போறீங்க. என்ன பாஸ், என்ன புடிச்சு கொடுத்தா 3 லட்சம் ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னீங்களாமே, என்ன யாரும் பிடிக்கல, நானே தான் வந்தேன். நீங்களே பிடிச்சுங்க, பரிசு பணத்தை நீங்களே வச்சுக்குங்க. ஏய், ஏய். Ah!
இல்லடா இன்ஸ்பெக்டர், இவன்தான் பூபதி. இந்த கூட்டத்துக்கே தலைவன். நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கெடுத்தவன். அதுல இறந்து போன என் மகனும் ஒருவன். மிஸ்டர் பூபதி, உங்களை உங்க கூட்டத்தை அரசு செய்யறேன். அரஸ்டா? நான் இந்த ஊர்லயே முக்கிய புள்ளி இன்ஸ்பெக்டர். வாரண்ட் இருக்கா? வாரண்டா? நீங்க இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள உங்களை கண்ட இடத்துல சொல்ல சொல்லி உத்தரவு இருக்கு தெரியுமா? இப்ப எப்படி உயிரோட வர்றீங்களா இல்ல? வேண்டாம் சார், இவனை உயிரோட விட்டுடுங்க. அப்பதான் இவனை வச்சு இன்னும் பல பேரை பிடிக்கலாம். அசோக், நான் சொன்னபடியே அந்த கூட்டத்தை பிடிச்சிட்டேன். அந்த சாமர்த்தியசாலி நீதான்னு நான் நினைச்சேன். அது சரியா போச்சு. இவங்களை எல்லாம் தள்ளிட்டு போங்க. அசோக், நாட்டுக்கு நல்ல பிள்ளைகள் தான் தேவை. நாட்டுக்கு எடுக்கிற மோசமான பிள்ளைகள் என் மகனாயிருந்தாலும் தேவையில்லை. அசோக், நீ என் மகன், அது என் மருமகன். அப்ப நானு? நீயும் தான். நீ இந்த அண்ணா மருமகனா மகனா? சரி, அண்ணன் அண்ணன் மச்சின. மிஸ்டர் அசோக், மிஸ்டர் ரெங்கா, நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச குற்றத்தை மறைச்சது தப்பு. அதனால சட்டப்படி உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். என்னங்க, நீங்க ஜெயில இருந்து வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். இது எல்லா கதையிலும் சொல்ற டயலாக் தான். அண்ணன் வேற என்ன சொல்லிட்டேன். அதனால அவனுக்கு உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் நாங்க ஜெயிலுக்கு போக போறோம். பாப்பா, உங்க அப்பாட்டா கொண்டு சேர்த்திடுறேன். ஏண்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு